வணக்கம் நண்பா. வாழ்க்கையில் அனுபவத்தை விட சிறந்த ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் தீ என்பது சுடும் என்றுதான் சொல்லித் தருவார். ஆனால் அனுபவம் என்பது முதலில் சுட்டுவிட்டுத்தான் உனக்கு கற்றுத்தரும். நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தருவதை நிறுத்தாது. நாம் கற்றது மறந்தாலும் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் அனுபவங்கள் என்றும் மறக்காது. இந்த வாழ்க்கையில் உடனே யாரும் வெற்றி பெற முடியாது. உடனே வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைப்பவன் ஏமாற்றத்தையே சந்திக்கிறான். ஒரு செடி வளர்ந்து மரமாவதற்கு அதற்கென ஒரு காலம் தேவைப்படுகிறது. அதே போல்தான் உன் முயற்சியில் நீ வெற்றி அடைவதற்கும் அதற்கென காலமும் உழைப்பும் தேவைப்படுகிறது. உனது உழைப்பை உனது லட்சியத்திற்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் வெற்றியாக மாறும். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னை நீ மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நீ அறிவாளி என்று உன்னை நீயே நினைத்துக் கொண்டால் புதிதாய் கற்கும் வாய்ப்பை இழக்கிறாய். தினமும் ஏதாவது புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருந்தால் உன் அறிவு மேம்படும். எதிர்காலத்தில் வரவிருக்கும் சவால்களை கையாள்வதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே புதிதாய் ஒரு விஷயத்தை கற்பதற்கு என்றும் தயங்காதே. ஒரு பெரிய சிகரத்தை ஏற வேண்டும் என்றால் முழு படிக்கட்டுகளையும் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்கள் கண்முன் இருக்கும் படிகளில் கவனம் செலுத்தி ஏறத் தொடங்கினால் போதும். அடுத்து வரும் படிகளையும் ஏறிவிடலாம். அதேபோல் பெரிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அந்த இலக்கை கண்டு மலைத்து போகாமல் அதை சிறிய பல படிகளாக மாற்றி அதை ஒவ்வொன்றாக அடைய வேண்டும். அதுவே உனக்கு வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முயற்சிதான் உனக்கு வெற்றியை தரும். வெற்றி பெற வேண்டும் என்று இன்று முடிவெடுத்து நாளை பெற்றுவிட முடியாது. அதற்காக அனுதினமும் உழைத்தால்தான் வெற்றி எனும் கனியை உன்னால் பறிக்க முடியும். உனது வெற்றிக்காக நீ எடுக்கும் முயற்சியும் அதற்காக நீ செலவிடும் சக்தியும் நேரமும் தான் உனக்கான வெற்றியை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு வழிகளும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. வழிகளிலிருந்து கற்ற பாடங்கள் தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. எந்த ஒரு மனிதனும் சொகுசு வட்டத்தில் இருந்து கொண்டே தனது இலக்கை அடைந்துவிட முடியாது. ஒருவன் பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அவன் சொகுசு வட்டத்தில் இருந்து வெளியே வந்து தன் இலக்கிற்காக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பே உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வாய்ப்புகள் நமக்கு எல்லா நேரமும் கிடைத்து விடாது. அதற்காக காத்து கொண்டிருப்பவனும் நேரம் தன் வாய்ப்பை தானாக கொண்டு வரும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவனும் தனது நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான். பெரிதாய் சாதிக்க நினைக்கும் மனிதன் வாய்ப்புகளை தேடுவதில்லை, வாய்ப்புகளை உருவாக்குகிறான். தன் கண்முன் தோன்றும் பிரச்சனைகளை அவன் வாய்ப்புகளாக பார்க்கிறான். அதை சரி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். நீண்ட நாட்கள் வருத்தத்துடன் வாழ்வதை விட சில நாட்கள் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்வதே சிறந்தது. நமது வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை நமக்கு வருத்தத்தையும் வேதனையையும் தரும் சிந்தனைகளில் செலவிடாமல் நமக்கு உற்சாகம் அளிக்கும், நம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும், நம்மை மேம்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும். நாம் பல நேரங்களில் நாம் தனியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்திருப்போம். ஆனால் நாம் உண்மையில் ஒருவருக்கொருவர் இந்த சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உறவு முறைகள் அதனால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஒருவரால் முடிந்தது இன்னொருவரால் முடிவதில்லை. அத்தகைய சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு இருவருமே வாழ்வில் முன்னேற வேண்டும். மற்றவர்களைப் போல வாழ நினைப்பது உன் தனித்துவத்தை கெடுக்கிறது. நீ இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ பிறந்திருக்கிறாய். எனவே உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உனது தனித்துவத்தை இழந்து விடாதே. உனது தனித்துவமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் சாவி. எதற்காகவும் உனது தனித்துவத்தை மட்டும் இழந்து விடாதே. உனது சிந்தனைகளை சிறப்பாக மாற்ற வேண்டும். உனது செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டும். உனது வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். அப்படி செய்தால் உனது எதிர்காலம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிகழ்காலத்தை சிறப்பாக வாழ்ந்தால் நிச்சயம் நம் எதிர்காலமும் நன்றாகத்தான் இருக்கும். அதுதான் இயற்கை. இன்று உன் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்தும் உன் குணத்தை சோதிப்பதற்காகவே என்று நினைத்துக்கொள். எத்தகைய சூழ்நிலையிலும் நல்லவனாக இருக்க பழகு. எவருக்காகவும் உன் குணத்தை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவர் உனக்கு துன்பம் தருகிறார் என்றால் பதிலுக்கு நீயும் அவருக்கு துன்பம் தந்தால் உன் குணம் மாறிவிடும். அத்தகைய சூழ்நிலையையும் பொறுமையுடன் கையாளும் மனிதனே நிம்மதியாக வாழ்கிறான். நீ தொடர்ந்து செயல்களை விதைத்தால் பழக்கங்களை அறுவடை செய்கிறாய். பழக்கங்களை விதைத்தால் குணங்களை அறுவடை செய்கிறாய். குணங்களை விதைத்தால் உனது வாழ்க்கையின் விதியை நீயே அறுவடை செய்கிறாய். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். அது நல்ல செயல்களாக மாறி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றும். நாம் அனைவரும் வாழ்க்கையிடமிருந்து பெற்றுக்கொள்ளவே நினைக்கிறோம். ஆனால் நாம் வாழ்க்கைக்கு கொடுக்க நினைக்க வேண்டும். உன்னிடம் இருக்கும் திறமையை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ இந்த இயற்கை அதையே மீண்டும் அதிகமாக உங்களுக்கு தருகிறது. நல்லதை செய்தால் அந்த நல்ல விஷயம் உங்கள் வாழ்வில் பல மடங்காக திரும்ப வரும்.
வாழ்க்கையில் 2 நாட்கள் மிகவும் முக்கியமானது. ஒன்று நீங்கள் பிறந்த நாள், மற்றொன்று ஏன் பிறந்தீர்கள் என்று நீங்கள் உணர்ந்த நாள். இதில் 2வது மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதன் தனது இலக்கு என்ன என்பதை அறிந்து கொண்டால் அதை நோக்கி செயல்பட முடியும். இலக்கில்லாத பயணம் வீணானது. எனவே உங்களுக்கென ஒரு இலக்கை உருவாக்கி அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் லட்சியத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனிதர்களுடனோ பொருட்களுடனோ இணைத்துக் கொண்டால் அதனால் உங்களுக்கு ஏமாற்றங்களே மிஞ்சும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள். அதில் வெற்றி பெறுங்கள். மற்றவைகள் தன்னால் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. ஒன்று உங்கள் உடல்நலம். எதற்காகவும் உங்கள் உடல்நலத்தை விட்டுக் கொடுக்காதீர்கள். 2 வாழ்வின் இலக்கு. இலக்கு இல்லா பறவை எங்கு செல்வது என்று தெரியாமல் தவிக்கும். அதுபோல்தான் இலக்கில்லாத மனிதனும். உனக்கென ஒரு இலக்கை உருவாக்கிக் கொள். 3 மற்ற மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவது. இவை 3ம் தான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையை நீங்கள் வாழ நினைப்பது தவறல்ல. ஆனால் அதற்குரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கு என்ன, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதில் தெளிவு பெறுங்கள். மற்றவர்களுக்காக உங்கள் சுயத்தை இழக்காமல் இருங்கள். மற்றவர்கள் கூறும் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள். அதுவே வெற்றியின் ரகசியம். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் உங்களுக்கு ஆழ்ந்த தெளிவிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வருந்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இங்கு பலருக்கு அந்த தெளிவு இல்லாததால் தான் மற்றவர்களைப் போல வாழ நினைத்து நிம்மதி இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். நீ உன்னை போல் வாழ்ந்தால்தான் உண்மையான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். அதற்கு உன்னை நீயே முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் நிகழ்ந்ததை என்றுமே மாற்ற முடியாது. ஆனால் இனி நடப்பதை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் இப்பொழுது உள்ள நிலையிலிருந்து தொடங்கியும் நீங்கள் எதிர்பார்க்கும் நிலையை நிச்சயம் உங்களால் அடைய முடியும். அதை நீங்கள் நம்ப வேண்டும். அழகாக அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாக மாற்றுவதே வாழ்க்கை. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.